ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தீபன் தமிழ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னா ஸ்டிக்மேன் நிஞ்சா ஃபைட் கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வெர்சஸ் கேம் பிளே ஆடினோம். நான் அந்த பார்ட்லேயே சொல்லியிருந்தேன் அடுத்த பார்ட் 2 பண்ணுறதா இருந்தால் டோர்னமெண்ட் தான் பண்ணுவேன்னு. ஓகே, நம்ம டோர்னமெண்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரீம்லேயே வச்சிடலாம் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா 6 finest warriors were chosen to fight in the tournament. Defeat any person may come in your way to reach the ultimate glory as the new champion. Tournament mode. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் யுவர் ஹீரோ. நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டருக்கு ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணணுமாமா. பேரியன் மோட் நருட்டோவை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, மற்ற எல்லா கேரக்டரும் இருக்கும் பாருங்களே, எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், எல்லாமே பார்த்துக்குங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம பேரியன் மோட் நருட்டோ தான் ஆட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த சைடு ஒரு டீமு, அந்த சைடு ஒரு டீமு. ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல் போவாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க செமிஃபைனல் வருவாங்க. அதுலேயும் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வருவாங்க. இது ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட் தான். ஆப்போசிட் டீமில் பார்த்துக்குங்க. நம்ம டீமில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா நருட்டோவோட பையன் புருட்டோ கூட. ஓகே, ரவுண்ட் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர், சீக்கிரம் லோடிங் ஆகிட்டோட எடுத்தோன்னா நம்ம ஷீல்டுக்கு போய்க்கலாம். ஏன்னா ஆப்போனண்ட் பார்த்திங்கன்னா சாதா புருட்டோ தான், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஆடணும். பார்த்தீங்களா, ஏன்னா இந்த நார்மல் நருட்டோ கொஞ்சம் வீக்கு. நம்ம பேரியன் மோடு போய் தான் அவனை வீழ்த்தோன்னுலாம் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாகவே அடித்து வீழ்த்திடலாம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அடுத்தது கர்மா மோடு போயிடுவான். கர்மா மோடு போயிட்டானா அவன் கொஞ்சம் டேஞ்சராக இருப்பான். அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்காமல் பேரியன் மோடு போய் அவனை வீழ்த்திடலாம். பார்த்தீங்களா எப்படி ஓடி வந்து அடிக்கிறான்னு, படுபாவி பையன். அப்பனும் கூட பார்க்காம வந்து அடிக்கிறான் அப்பாவை. இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டா அப்பா பையன்லாம் பார்க்க முடியாது, அதுதான் சினோபியோட ரூல்ஸ். ஐயோ, அட்டாக் பண்ணுறாங்க, என்னங்க தோற்றுருவோம் போலையே. இதுக்கு மேலே வாய்ப்பில்லை ராஜா, பேரியன் மோட் எடுத்துகிட்டு. ஏன்னா பேஸ் நருட்டோ கொஞ்சம் வீக்கு தான், ரொம்பவே வீக்கு. நல்ல வேலை நான் இது எடுத்ததுனால சரியாக போச்சு. ஐயோ, பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. பேரியன் மோட் எடுத்ததுனால தான் எனக்கு இந்த அளவுக்கு டேமேஜ் கொஞ்சம் கம்மியாகுது. பாருங்க, அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் விடாமல். ஐயோ, நம்ம தோற்றுருவோம் போலையேங்க. நூலலையில் இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து அட்டாக் பண்ணலாம். இப்போ ஷீல்டு போட்டுக்கலாம். கண்டிப்பாக நம்ம இந்த மேட்ச்சில் வின் பண்ணணும்னா இந்த ரவுண்டு அடித்தே ஆகணும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அப்பா அடி, எப்படியோ அடிச்சிட்டங்க வெற்றிகரமாக. எப்படியோ வின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம வின் பண்ணியாச்சு. அடுத்தது குவார்ட்டர் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா மே 4th மிஸ்ஸுக்காக நினைக்கிறேன். இல்லை 5th மிஸ்ஸுக்காக, சாரி மை மிஸ்டேக். ஒரு கேர்ள் கோலில் நம்மளை மோத வைக்கிறாங்க. சரி, நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு ஆடி ஆகணும். ஏன்னா இதோட லாவா ஸ்டைல் ரொம்ப மோசமானது. ரசிங்கான் போட்டுற அவ்வளோதான். உனி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆப்போனண்ட்டில் ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் நம்ம பேரியன் மோடு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது. அவள் பார்த்தீங்கன்னா பவர் அப் ஆயாச்சு ஆப்போனண்ட்டு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேரியன் மோடு போயிடலாம். ஏன்னா பேஸ் நருட்டோ ரொம்பவே வீக்காக காமிக்கிறானுங்க இதில். ஓகே, இப்போ நம்ம பேரியன் மோடு போயிட்டனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம கண்டினியூவாக அட்டாக் பண்ணி இந்த ரவுண்டை சீக்கிரம் முடிக்க பார்க்கலாம். ஏன்னா அடுத்து செமிஃபைனல் இருக்குது. அந்த சைடு ஆப்போனண்ட் பார்த்திங்கன்னா அந்த டீமில் யாருன்னு சரியாக பார்க்கல. நானே இந்த ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்களா, ஒரு டேமேஜுக்கு இந்த அளவுக்கு டேமேஜ் போகுது ஆப்போனண்ட்டுக்கு. அவ்வளோதான், இதோட கதையை முடிச்சிட்றேன். ரசின் சுரிக்கன், சாரி ஜெயன் ரசிங்கானா? ரசின் சுரிக்கன் தான் நினைக்கிறேன். ஆமாம், சரியாக தெரில. நான் இங்கே அடுத்த ஆப்போனண்ட் பார்த்திங்கன்னா செமிஃபைனலில் ஷிக்கமாரு நாரா. 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில் சண்டை. ஆப்போனண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டீமில் சுய்கெட்ஸும் அந்த 4 டைல்ஸோட ஜிஞ்சுருக்கு. ஓகே, நம்ம செமிஃபைனல் ஆடலாம். ஆப்போனண்ட் டீமில் பார்த்திங்கன்னா செமிஃபைனல் ஆடுறவங்க 2 பேருமே ஈஸியான ஆப்போனண்ட்ஸ் தான். இருந்தாலும் நம்ம பார்த்தோன்னா ஆப்போனண்ட்ஸ் எப்போவுமே குறைச்சி ஏறப்படக்கூடாது. ஷிக்கமாரு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே அட்டாக் பண்ண முடியாது. நான் சீக்கிரம் பேரியன் மோடு போய் இந்த கதையை முடிச்சிடுறேன்.
ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு தான் என்னோடய ஆசை. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹாரர் கேம் போடுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடாமையே இருக்கோம். அதே மாரி பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது எனக்கு, ஏன் வீடியோ இவ்வளோ நாள் லேட் ஆகுதுன்னு. ஏன்னா அடுத்தது நான் காலேஜ் வேறு போகணும். அதுதான் அதுக்கான வேலைகள் போய் கொண்டிருக்கிறதுன்னு தாழ்மையுடன் சொல்லிக்கொள்கிறேன். எங்கள் ஷீல்டு போட்டதுனால இந்த டேமேஜ் நம்ம சஸ்டெயின் பண்ணியாச்சு. அடுத்த கேம் பிளே பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு ஹாரர் கேமோட போடுறேன். ஓகே 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 சீக்கிரம்டா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம்லேயே அவனை பீட் பண்ணிடுறான் போலியே ஷிக்கமாரோவை. இப்போ கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக ஆடி இருக்கோம், அவ்வளோதான், வின் பண்ணியாச்சு. பேரின் மோடும் கூட போக அவசியம் இல்லாமல் ஷிக்கமாரோ தோற்று போயிட்டான். அந்தளவுக்கு கொஞ்சம் வீக்காக இல்லை, நான் கொஞ்சம் சேஃப்டியாக ஆடினேன். ஃபைனல் பார்த்தீங்கன்னா பேரின் மோட் நருட்டோ வெர்சஸ் 4 Tails ஜின்ஜுரிக்கு. ஏண்டா அந்த 4 Tailஸை கிசாமையவே தோக்கடிச்சிட்டான்டா. அந்தளவுக்கு வீக்கு. அதை போய் பேரின் மோடு கூட போய் கம்பேர் பண்ணுறானுங்க. நம்ம பேஸ் நருட்டோவை வச்சு ஆடலாம் முடிஞ்ச வரைக்கும். எங்கே அட்டாக் பண்ணுறாங்க, ரொம்பவே அடி விழுவுது நம்மளுக்கு. என்ன தான் நம்ம ஷீல்டு போட்டாலும் அடி விழுவுது. நம்ம பார்த்தோன்னா எந்த ஆப்பனண்ட்டையும் குறைச்சி எடை போடக்கூடாது, இட்டாச்சி உச்சியா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி June 9 இட்டாச்சி உச்சியாவோட பர்த்டே. எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் விஷ் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஐயோ அட்டாக் பண்ணுறாங்க, லைட் அடிச்சதுக்கு இந்த அளவுக்கு அடி விழுவுது எப்பா. 4 Tails பார்த்திங்கன்னா நாம் ஒன்றும் வீக்குலாம் சொல்ல வரல, அதுவும் ஸ்ட்ராங்கு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க சீரியஸில் எவ்வளோ ஸ்ட்ராங் அந்த 4 Tails. அது மங்கி மாதிரி தான் இருக்கும், மங்கி தான் நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் நருட்டோ பார்த்து 8 மாதம் ஆச்சு. நருட்டோ ஷிப்புடன் சொல்கிறேன், ஏன்னா முடிச்சிட்டேன் நான். அவ்வளோதான். இப்போ ஒரு அடி அடித்தா 4 Tails ஜின்ஜுரிக்கு நம்ம வீழ்த்திடலாம். எங்கே அட்டாக் பண்ணுறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. கேவோ நம்ம ஃபைனல்ஸில் வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டோட வின்னர் ஆகிருக்கோம். பேரின் மோட் நருட்டோ வின் பண்ணிட்டான். ரிவார்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2400 கோல்டு, 20 டைமண்டு. ஓகே சூப்பர். சாம்பியன் பட்டத்தை நம்ம கைப்பற்றியாச்சு. மேலே தீயலை எரியுது பார்த்திங்களா, வேறு லெவல். ஓகே, நான் இந்த கேமோட டோர்னமெண்ட் மோடும் போட்டேன். அடுத்த பார்ட் 3 வேணுமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் போடலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஒரு ஹாரர் கேமோட மீட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் நாளும் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் நாளும் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. லவ் யூ ஸோ மச். பாய்.